ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இடிக்காளான் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். பண்ணியாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இடி வந்தால் இந்த காளானெல்லாம் இங்கே நிறைய வரும். இதை எடுத்து கறிக்கு சிக்கன் கிரேவியெல்லாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ க்ளீன் பண்ணுற வீடியோக்காக தான் இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் கேமரா. லைட்டாக இந்த இதை மட்டும் பிச்சு போட்டிங்கன்னா போதும். இது பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்கும். இது ரொம்ப இது அந்த வேர் மட்டும் மடமடன்னு கிள்ளி போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கு 2 வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெங்காயம் எல்லாம் இப்படி நீல வாக்கில் அறுத்துருங்க. இஞ்சி பூண்டும் அதே மாதிரி அறுத்து உரலில் வச்சு இது பண்ணாலும் சரி, இல்லை ஜாரில் வச்சு அடித்தாலும் சரி. சின்ன வெங்காயமும் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து உரித்து அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளி அறுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு ஊற்றாச்சு, சின்ன வெங்காயமும் சேர்த்து இதுக்கு தேவையானது உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லிப்பொடி, மிளகு பொடி 1 ஸ்பூனு, கடுகு, வெந்தயம். இது கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. மண் பாத்திரத்தில் தான் செய்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வெந்தயம் அப்புறம் கடுகு போட்டுட்டு நல்லா பொட்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வணங்கிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் அதில் போட்டுடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் தூள், மல்லித்தூள், இது நல்லா வதங்குது. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி அது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிடுங்க, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது கழுகி வச்ச காளான் பூவெல்லாம் அதில் போட்டு நல்லா கலக்கிடலாம். கலக்கி ஒரு கொதி வந்துச்சுன்னா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.